Dazzler Eterna Aradhana. Elevate your eye game with the Dazzler eyeshadows. Dazzler Boundless Expressions. Co-presented by Ananda Anubhavam Aromane. Dazzler nail polish. எது எடுக்கலாம்? இது ஓகே. இதுவும் எடுத்துக்கலாம். அங்கிள், ஆராவோட பிசினஸ்க்கு இப்ப நடந்த பிரச்சனையில எந்த பாதிப்பும் ஏற்படல. அவளோட ப்ராடக்ட்ஸை இன்னும் நிறைய பேர் கேக்குறாங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்றாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அவ பிசினஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கு. அவ சக்சஸ்க்கு பக்கத்துல இருக்கா அங்கிள். நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா அவ எல்லாரும் செலிப்ரேட் பண்ற இடத்துக்கு போயிடுவா. இந்த நேரத்துல அவளை தடுத்து நிறுத்த வேண்டாம் அங்கிள். பூஜா, நீ கிளம்பு. அங்கிள், நான் உன்னை கிளம்ப சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. அவ சொந்தமா யோசிச்சு பிசினஸ் பண்ணணும்னு முடிவெடுக்கிறது ஒரு வகையில நல்லதுதானே அங்கிள். அவ சொந்தமா யோசிச்சு உன்னை கிளிக்க வேணாம். நான் ஒரு முட்டா பைய. அன்னைக்கு அழுத்தமா சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியில துரத்திருக்கணும். நான் பண்ணது தப்பு. அசால்ட்டா உன் கூட அனுப்பி வச்சல. அதான் என் குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம். அவ நாளைக்கு வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டா உங்களுக்கு தானே அங்கிள் பெருமை. இது ஒண்ணு பெருமை இல்லம்மா, அவமானம். ஒரே பொண்ணு வேலுச்சாமி இப்படி கேவலமா வளர்த்திருக்கானேன்னு 4 பேர் அவமானமா பேச மாட்டானுங்க. என் பொண்ணு ஏதோ தப்பிச்சு வந்திருக்கா. இதுக்கு மேல அவளை தொந்தரவு பண்ண உங்க அப்பனுக்கு போன் பண்ணி 4 வார்த்தை நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டு விட்டுருவேன். கிளம்பு. அப்பா, அவளுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அதை ஏன்பா கண்ட்ரோல் பண்ணணும்? உனக்கு என்னடாச்சு, பித்து பிடிச்சு போச்சா? குடும்பம்னா ஒரு பொம்பளை பொறுப்பா இருக்கணும். அப்பதான் குடும்பம் வளரும். எல்லாத்தையும் உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்க. உங்க கனவு கிச்சன் உங்க பட்ஜெட்ல கிளாசிக் கிச்சன் 30 இயர்ஸ் 30% ஆஃபரோட இன்னைக்கே வாங்கிடுங்க. டிரான்ஸ்ஃபர் ஃப்ரீ ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். வெரி வெரி லைட். ₹1 ஸ்மார்ட் போன், மீதி ஈஸி EMI. பிரியதர்ஷினி. என்னங்க, கொஞ்ச நாள் பொறுமையா. கல்யாணி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் நீ கேட்டிருந்தேனா நீ இப்படி பேச மாட்டேன். ஏதோ பொறுமையா இருக்கு. அவ பண்ண அட்டுலியத்துக்கு அன்னைக்கே வீட்டை விட்டு அனுப்பியிருக்கணும். பண்ணாம விட்டது நான் பண்ண பெரிய தப்பு. அவ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருக்கிறது என்னால பார்க்க முடியலங்க. இப்ப அவ வெளியே போய் பிசினஸ் பண்ணாதான் என்ன? பூஜா, நீ முதல்ல கிளம்பு. இல்ல அங்கிள், அது வந்து நான் சொன்னா கேட்க மாட்டியா? இல்ல அங்கிள், ஆரா கிட்ட ஒரு வாட்டி பேசிட்டு சொல்லிட்டே போயிடு. என்னங்க என்னங்க பண்றீங்க? இங்க பாருங்க. விடுங்க விடுங்க. ஒரு போன் சொன்னா போக மாட்டேன். இப்படி பண்றாரு. இதுக்கப்புறம் நான் உன்னை வீட்டு பக்கம் பார்த்தேன். அப்பா, மனுஷனா இருக்க மாட்டேன். பேச விடுங்க அங்கிள். என்னப்பா பண்றீங்க? இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானத்தை காப்பாத்திட்டு இருக்கேன். அப்பா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஆரா, அம்மா, என்னால உங்கள மாதிரி வாழ முடியாதுமா. என் மானத்தையும் கௌரவத்தையும் காவு வாங்கிடாத. அப்பா, உங்க மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்துறதுக்கு என்ன ஏப்பா சாவடிக்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்ல நாங்க 2 பேரும் என்ன தப்பு பண்ணோம்? தப்பு பண்ணது நீங்க செல்லமா வளர்த்தீங்களே உங்க புள்ள, அவன் தான் தப்பு பண்ணிருக்கான். என்னோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்க்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டுருக்கான். அந்த பொண்ணு இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல இருக்கா. நான் இந்நேரத்துக்கு ஜெயில இருந்திருக்கணும். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. தெரியாது. எல்லாரும் நான் மாறனாலதான் தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறீங்க. ஆனா மாறன் என்ன உண்மையா லவ் பண்ணாருப்பா. அவரும் நான் ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா ஆனா அதை தவிர அவர் வேற எதுவும் பண்ணல. மாறனும் உங்களை மாதிரிதான்ப்பா.
இருக்கானே ஃப்ராடு. இப்படி ஒரு புள்ளைய வளர்த்துட்டு பெருமை பேசிட்டு திரியறீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இதுக்கு மேல ஏதாவது பேசுன உன் கண்ணம் பழுத்துரும். பொண்ணுன்னு பாக்குறேன். என்னடா சொல்றாவ? அவ சொல்றலாம் சரியா? சொல்றா. கேக்குறாருல, சொல்லுடா. நானும் தீபிகாவும் லவ் பண்ணோம்ப்பா. அக்காவை தோக்கடிக்கணும் இதெல்லாம் பண்ணல. ஏதோ விளையாட்டா பண்ண போய் என்னப்பா பண்றீங்க? பேசாத. நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க. அவன் பொறுப்பு இல்லாம பொறுக்கி மாதிரி அலையறானா, அதுக்கு நீங்க தான் காரணம். அவனுக்கு அவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்க. அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அதுல கொஞ்சமாவது என் மேல வச்சிருக்கீங்களா? நானும் உங்க பொண்ணு தானப்பா. வெளியில யார் யாரோ என்ன பாராட்டுறாங்க, யார் யாரோ தலையில வச்சு கொண்டாடுறாங்க. அது உங்களால ஏத்துக்க முடியல? இல்ல உங்க பிரச்சனை தான் என்ன? நான் ஜெயிக்கிறதா இல்ல அவன் தோக்கறதா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்கப்பா. நான் என்னைக்கும் இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையை நான் அமைச்சிருப்பேன்ப்பா. ஆனா என்னைக்குமே என் ஃபேமிலி என் கூட இருக்கணும்னு நினைச்சேப்பா. உங்க ஆசீர்வாதம் வாங்கிதான் நான் வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க உங்க கால் தூசி மாதிரி தரையோட தரையா என்ன மிதிச்சு அழிக்க பாக்குறீங்க. அப்பா, 24 மணி நேரமும் என்ன பாதுகாக்கிறப்பா எனக்கு வேணாம். என்ன புரிஞ்சு என்ன மதிச்சு அரவணைக்கிறப்பா எனக்கு வேணும். அதுக்காக ஏங்கி 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 நான் தோத்துட்டேன். என் வாழ்க்கையில நான் செஞ்ச பிசினஸ்ல எல்லாத்துலயும் தோத்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன். நீங்க யாரும் என்னால கஷ்டப்பட வேண்டாம். இனி நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். என்ன தோக்கடிக்கணும்னு நினைக்கிற இந்த குடும்பமே எனக்கு வேணாம். அக்கா, அக்கா, உன்னை இது வரைக்கும் நான் அக்கான்னு கூப்பிட்டதே இல்லை. உன்னை பிடிக்காதுதான். உன்னை பிடிக்காமையும் தோக்கடிக்கணும்னு இதெல்லாம் பண்ணல. அப்பா சொல்லல, நான் சொல்றேன். வீட்டுக்கு வாக்கா, ப்ளீஸ்க்கா, எனக்காக. எனக்கு மேல கோவம்லாம் இல்ல. நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஜெயிக்கிறது அப்பாக்கு பிடிக்கல. இதுக்கு மேல நான் அந்த வீட்டுல இருக்க கூடாது. நில்லுடி. பூஜா, நீ வீட்டுக்கு போ. இல்லம்மா, நீ வீட்டுக்கு போ. அவ சென்னைக்கு வருவா. ஆரா, உள்ள போ. வேணாமா? ஆம்பளைங்க தூத்துட்டா ஒத்துக்க மாட்டாங்கடி.
என்ன நம்புறல உள்ள போ. அம்மா வேணாம்மா, வான்னு சொல்றல. அப்பா 24 மணி நேரமும் என்ன பாதுகாக்கிற அப்பா எனக்கு வேணாம். என்ன புரிஞ்சு என்ன மதிச்சு அரவணைக்கிற அப்பா எனக்கு வேணும். அதுக்காக ஏங்கி 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 நான் தோத்துட்டேன். போதும், இது போதும். என்னங்க என்னங்க அது ஆறா நாளைக்கு ஊருக்கு போறா. நல்லதா 4 வார்த்தை சொல்லி அனுப்புங்க. நம்பிக்கை அனுப்புங்க. அவ நம்ம பொண்ணுங்க. கல்யாணி, வளர்ற வரைக்கும் தான் அவங்க நம்ம பசங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க தனி, நம்ம தனி. அதுவே எனக்கு தெரியாம போச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அவ பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சா, அதனாலதான் அவ படபடன்னு ஏதோ பேசிட்டாங்க. என் பொண்ணுக்கு 4 பேருக்கு முன்னாடி நகையெல்லாம் போட்டு தடபுடலாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவளுக்குன்னு ஒரு ஆசை இருந்ததை நான் மறந்துட்டேன். என்னை குறை சொல்றதுக்கு அவளுக்கு வயசும் இல்லை, வாழ்க்கையும் பத்தாது. சரி, அதை விட அவள் அன்பிளான்டான கோவம். அவளுக்கு பிடிச்சதை செய்ய சொல்ல. இனிமே நான் தடுக்கல. நீங்களே வந்து ஒரு வார்த்தை. வேணாம் கல்யாணி, வேணாம். நான் வந்தேன்னா எதையாவது பேசிடுவேன். என்னால் என்னை மாற்றிக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டம் பூட்டம் பண்ணுறது தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் ஏதாவது குறை வச்சேன்னு வச்சுக்கேன், நான் அவங்கள அவமதிச்ச மாதிரி ஆகிடும். நீயே சொல்லி அனுப்பிடு. சரிங்க. கல்யாணி, என்னங்க? ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? அவள் இஷ்டப்படி என்ன செய்யணுமோ செய்யட்டும். இது நீங்களே வந்து கொடுத்துடலாமே. Hello everyone. I've been using this Ara herbal product for last few months. The result is really amazing. I've used so many herbal products, but this product really impressed. There is no side effect, fully organic, suitable for all type of skin. So I strongly recommend this for you. ஸோ அவங்களை சப்போர்ட் பண்ண தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு நம்ம தாங்க சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட்ஸ் தெரியும். அப்படி தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அக்கா நீ எதுக்குக்கா இங்க வந்த?
கைய விடுறி. நான் மாறனதா அக்கா பாக்க. அண்ணா ஆல்ரெடி டென்ஷனா இருக்கு. தயவு செஞ்சு நீ உள்ள போவாத. ஏய் ஒழுங்கா வழி விடு. அக்கா சொல்றது கேளுக்கா. பிரியா அவதான் சொல்றாள்ல, நீ போனது போனதாவே இருக்கட்டும். அப்பா இவ்வளவு நாள் அமைதியா தானே இருந்தீங்க. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. இங்க வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பிரியா. புதுசா நீ வந்து ஏதாவது கலப்பாத. அக்கா என்னப்பா? அக்கா ப்ளீஸ் கா மேல போவாதக்கா. கையை விடுறி. அக்கா சொன்னா புரிஞ்சுக்கோக்கா. ஏங்க நீ கேட்கவே மாட்ற? ப்ளீஸ் கா வா. சொன்னா கேளு. விடு. அக்கா நான் யாருன்னு தெரியுதா? நான் யாரையும் பார்க்க விரும்பல, யாருக்கிட்டையும் பேச விரும்பல. வெளில போ முதல்ல. நான் உன்கிட்ட பேசாம இங்க இருந்து போக மாட்டேன். இன்னும் எத்தனை பேரை தோக்கடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க? ஆ? அம்மாவையா? தீபிகாவையா? இல்ல ஆராவையா? நான் உன் பேச்ச கேட்காதனால தானே என்னை வீட்டை விட்டு அனுப்புனேன். அதே மாதிரிதான் ஆராவுக்கும் பண்ண போறியா? உங்களுக்கு எப்படி செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியமோ அதே மாதிரிதான் எங்களுக்கும். ஒரு ஹியூமன்றவன் அவனுக்கான வாழ்க்கைய அவன் தான் வாழ்வான். வாழ்நாள் முழுக்க நான் யாரையாவது நம்பிதான் வாழணும்னா என்னோட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? நான் நல்லது பண்ணி கெட்டது நடந்திருக்கலாம், இல்ல கெட்டது பண்ணி நல்லது நடந்திருக்கலாம். அதெல்லாம் என்னால மட்டும்தான் சரி செய்ய முடியும். அதுதான் யூனிவர்சலோட ரூல்ஸும். வீட்டுல சும்மா மொடமா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டால் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அதுதான் ஒவ்வொரு உயிரும் ஆசைப்படுது. நானும் அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். அக்கா பிரியா, தீபிகா போய் தண்ணி எடுத்து வா. சரிம்மா. ஐயோ பிரியா உட்காரு. முதல்ல உட்காரு. ஐயோ ஒண்ணு இல்ல. தீபிகா சீக்கிரம் வா. வந்துட்டமா. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. தண்ணி குடி. முதல்ல தண்ணி குடி. அக்கா பாத்து. இந்த பிடி தண்ணியை குடி. ஒண்ணு இல்ல. பிரியா நீ பேசாத பிரியா. அமைதியா. நான் சந்தோஷமா தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். உனக்கு தெரியாத விஷயம் ஒன்று சொல்லவா? அம்மா யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க சொந்த கால்ல நிக்கிறாங்க. அப்புறம் தீபிகா கூட இப்ப வேலை கிடைக்க போதே. என்ன ஒதுக்கி வச்ச மாதிரி அவங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ சந்தோஷமா இருந்துருவியா?
Dazzler Eterna Aradhana. Co-presented by ஆனந்த அனுபவம் அரோமானை. Powered by கிளாஸான கிச்சனுக்கு கிளாசிக் கிச்சன் வாங்க. Fortune Refined Sunflower Oil. மற்றும் பிரியதர்ஷினி மொபைல் உலகின் இளவரசி.